வணக்கம் மக்களே. குழந்தைங்க இட்லி உப்புமா இது மாதிரி ஒரு பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி மீந்தால் ஃப்ரிட்ஜில் வைங்க. அப்போ தான் ரவை மாதிரி உடச்சா நல்லா பொடி பொடியாக வரும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சது கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போடுங்க. நல்லா பொன்னிறமாக வரட்டுங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போடுங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. சுருளை வதக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வதங்கட்டும். நல்லா உப்பு போட்டால் வெங்காயம் வதங்கிடும். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் போடுங்க. வெறும் மிளகாத்தூள் போட்டால் குழந்தைங்க சாப்பிடாது. கறி மசாலா போடுங்க. டேஸ்ட்டு கூடுதலாக வரும். 2 முட்டை ஊற்றிக்கினேங்க உடச்சி. தேவைப்பட்ட 3-4 கூட போடலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் அதிகமாக போடணுங்க. அப்போ தான் சாப்பிடும்போது கடிக்க நல்லாயிருக்கும். அந்த இட்லி உடச்ச இட்லி எடுத்து போட்டுருங்க. நல்லா சுருள வதங்குங்க. அப்போ தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போட்டு இறக்கி சாப்பிட்டு தான் பாருங்களேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப்.